இந்த உலகத்துல இருக்க மிகப்பெரிய சாதனையாளர்கள் கிட்ட போய் யார் ஒருவர் முட்டாள் என்று கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, தன்னுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தாதவன், தன்னுடைய நேரத்தை வீணடிப்பவன் தான் மிகப்பெரிய முட்டாள் என்று கூறுவார்கள். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் ஒரு மகனும் இருந்தாங்க. அந்த அப்பா ஒரு தொழிலதிபர். அவரை பொறுத்த வரைக்கும் நேரம் என்பது மிகவும் முக்கியமானது. ஆனா இந்த பையனுக்கு நேரத்தோட முக்கியத்துவம் பற்றி புரியல. நேரத்தை எப்பொழுதும் வீணாக்கி கொண்டே இருந்தான். தன்னுடைய பையனுக்கு நேரத்தோட முக்கியத்துவத்தை புரிய வைக்கணும்னு அந்த அப்பா நினைச்சாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அறிவுரை சொன்னார். ஆனா அந்த பையன் கேட்கிற மாதிரி இல்லை. அதனால இதை இவனுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு யுத்தியை தான் நம்ம கையாளணும்னு அந்த அப்பா முடிவு செய்தார். ஒரு நாள் அந்த அப்பா தன்னுடைய பையனை கார்ல உட்கார வச்சுட்டு ஒரு பார்க்குக்கு கூட்டிட்டு போனார். அந்த பார்க்ல எப்பவுமே நிறைய பேர் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த அப்பா அங்க இருந்த 3 பிச்சைக்காரர்களை கூப்பிட்டு ஆளாளுக்கு ஒரு கட்டு பணத்தை கொடுத்தார். நம்ம கேட்டா 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாரு. ஆனா இப்போ இவ்வளவு பணத்தை வாரி வழங்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் அந்த பையன். அந்த அப்பாவுக்கு அந்த பையன் முகத்தை பார்த்தாலே அவன் என்ன நினைக்கிறான் என்று புரிஞ்சது. ஆனாலும் அவனுக்கு அவர் எந்த பதிலும் கூறவில்லை. அப்படியே அவனை கூட்டிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. நாட்கள் நகர்ந்தது. சரியாக 1 வருடம் முடிந்தது. அந்த 1 வருடம் முடிந்த நிலையில் அந்த அப்பா தன்னுடைய பையனை அதே பார்க்குக்கு திரும்ப கூட்டிட்டு போனார். முந்தின வருஷம் 3 பேருக்கு பணம் கொடுத்தார் இல்லையா, அதுல ஒரு பிச்சைக்காரன் அவன் உட்கார்ந்து இருந்து அதே இடத்துலயே உட்கார்ந்து கொண்டு இருந்தான். இந்த அப்பா அவன் கிட்ட போய் கேட்டாரு, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வருஷம் உனக்கு நிறைய காசு கொடுத்தனே, அந்த காசெல்லாம் நீ என்ன பண்ணுன? மறுபடியும் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கியே அப்படின்னு கேட்டார். அதற்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னா, உண்மைதான், நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்க. அந்த பணத்தை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அதை நேரா எடுத்துக்கிட்டு அடுத்த 2 மாசத்துக்கு நான் பிச்சையே எடுக்கவில்லை. அந்த பணத்தை வைத்து சாப்பிட்டு விட்டு சந்தோஷமா இருந்தேன். 2 மாசம் முடிஞ்ச உடனே பணம் எல்லாம் காலியா போயிடுச்சு. மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா. இப்போ அந்த அப்பா இவங்கிட்ட கேட்டாரு, உன் பக்கத்துல இன்னும் 2 பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, அவங்க எங்க என்று கேட்டார். உடனே அவன் சொன்னான், அதில் ஒருத்தனுக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியாது. ஆனா இன்னொருத்தன் இருக்கானே, அவன் இப்ப பிச்சையெல்லாம் எடுக்கல. இதோ எதிர்த்தாப்புல ஒரு ஐஸ்கிரீம் கடை தெரியுது இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் கடையே அவனோடதுதான் அப்படின்னு சொன்னான். இந்த அப்பா நேரா அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போனார். உண்மையாவே இவர் பணம் கொடுத்த அந்த பிச்சைக்காரன் பெரிய ஐஸ்கிரீம் கடையை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். இவரை பார்த்த உடனே இவர் கைகளை வந்து பிடிச்சுக்கிட்டு நன்றி சொன்னார். இவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இப்ப அந்த அப்பா அவன்கிட்ட கேட்டாரு, உன்னோட சேர்த்து இன்னும் 2 பேருக்கு பணம் கொடுத்தேன் இல்லையா, அதுல ஒருத்தன் உயரமா இருந்தான்ல, அவன் எங்க? அதுக்கு அந்த ஐஸ்கிரீம் கடை வைத்திருந்தவர் சொன்னாரு, கொஞ்ச தூரம் இப்படியே போனீங்கன்னா ஒரு கும்பல் உட்கார்ந்து சீட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. நீங்க கொடுத்த மொத்த பணத்தையும் அவன் இந்த சூதாட்ட கும்பல் கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்தான். சூதாட்டம் இல்லையா, கொஞ்சம் விளையாடின உடனே அவனுக்கு இன்னும் நிறைய விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு. மறுபடியும் பிச்சை எடுத்து மறுபடியும் சூதாட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப கூட நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா அவனை பார்க்கலாம். காலையில பிச்சை எடுத்துட்டு சாயங்காலம் அந்த பக்கம் போய் சூதாடுவான். நீங்க அவனுக்கு அந்த பணத்தை கொடுத்ததுக்கு கொடுக்காமலேயே இருந்திருக்கலாமோன்னு எனக்கு பல நாள் தோணும். இப்ப அந்த அப்பா தன்னுடைய மகனை பக்கத்துல கூப்பிட்டு வச்சுட்டு அவனுடைய தோல்ல கைய போட்டுட்டு சொன்னாரு, நான் இந்த 3 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே அளவு பணத்தை தான் கொடுத்தேன். அதுல ஒருத்தன் அந்த பணத்தை வச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிறது கூட தெரியாம நம்ம போன வருஷம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இருக்கான். இன்னொருத்தன் அதே பணத்தை வைத்து இந்த சூதாட்டத்துக்கு அடிமையாகி முன்னாடி இருந்ததை விட மோசமான நிலைமையில இருக்கான். ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அதை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு உயர்ந்து இருக்கான். முதல்ல அதுக்கு காரணம் என்னன்னா, நான் கொடுத்த பணத்தை அவன் வெறும் பணமா மட்டும் பார்க்கல, அத முதலீடா பார்த்தான். அவன் அந்த பணத்தை முதலீடா பார்த்ததுனால அந்த பணம் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை கொடுத்துருக்கு. இந்த பணத்தை எல்லாம் ஒரு பக்கம் வச்சிரு.
நமக்கு கொடுக்கப்படுற நேரம் அப்படிங்கிறது பணத்தை விடவும் மிகவும் மதிப்பு வாய்ந்தது. நாம நினைச்சா நம்ம நேரத்தை மொத்தமாகவும் வீணாக்கவும் முடியும். அந்த நேரத்தையும் வீணாக்கி நம்ம ஆரோக்கியத்தையும் கெடுத்துக்க முடியும். அதே நேரத்தை முதலீடாக்கி 2 மடங்கா உயர்த்தி நல்ல எதிர்காலத்தையும் அடைய முடியும். என்னுடைய மகனான நீ இதுல எந்த வகையில இருக்க விரும்புற அப்படின்னு கேட்டார். அந்த அப்பா அந்த பையன்கிட்ட கேட்ட கேள்விய நானும் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். எப்படி அந்த பிச்சைக்காரர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு வருடத்தின் ஆரம்பத்திலும் 365 நாட்கள் கொடுக்கப்படுகின்றது. இதோ ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடமும் ஆரம்பமாக போகுது. நமக்கு கொடுக்க போற அடுத்த வருடத்தை எப்படி பயன்படுத்த போறோம்? அந்த முதல் நபரை போல வீணாக்கிட்டு இப்ப இருக்கிற நிலைமையிலேயே அடுத்த வருடமும் இருக்க போறோமா? இல்ல அந்த 2வது நபரை போல இந்த நேரத்தை தவறா பயன்படுத்தி இதைவிட மோசமான நிலைமையில் இருக்க போறோமா? அல்லது வெற்றி அடைந்த அந்த 3வது நபரை போல நம்முடைய நேரத்தை சரியாக திட்டமிட்டு அதை முதலீடு செய்து நம்முடைய எதிர்காலத்தை வளமுள்ளதாக மாற்ற போறோமா? நீங்களும் உங்களுடைய நேரத்தை மிக சரியாக பயன்படுத்தி முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும்.